அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய தோழர்களே, நூதனமான முறையிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு திருட்டை இப்பொழுது நாம் பார்க்கின்றோம். ஒரு காலத்திலே வீட்டையோ உடைத்து, பூட்டை உடைத்து, காவலாளிகளை தாக்கி திருடுவார்கள். ஏடிஎம் வந்ததற்கு பிறகு ஏடிஎம்ஐ உடைத்து அல்லது அதிலே தவறான முறையில் கார்டுகளை பதிவு செய்து, பின் நம்பர்களை பதிவு செய்து திருடக்கூடிய அல்லது ஏடிஎம்ஐ தூக்கி செல்லக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜனநாயகத்தையே திருடக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடைபெற்றுக் இருக்கிறது என்பதை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நமக்கெல்லாம் வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார்கள். வாக்காளர் பட்டியலுடைய முறைகேடுகள் கர்நாடகாவிலே ஆனந்த் என்று சொல்லக்கூடிய தொகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 6018 போலி விண்ணப்பங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. இதை யார் நிரப்பினார்கள், எந்த அட்ரஸிலிருந்து நிரப்பினார்கள், அந்த பதிவு செய்யப்பட்ட அந்த கம்ப்யூட்டர் ஐபி அட்ரஸ் எதையும் தேர்தல் ஆணையம் அதை தரவில்லை. இப்படியாக குளறுபடிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல மனித ஆர்வலர் யோகேந்திரநாத் யாதவ் பீகாரிலே கிட்டத்தட்ட இறந்து விட்டவர்கள் என்று சொல்லப்பட்ட 7 நபர்களை கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டிலே நிறுத்தினார். தேர்தல் ஆணையம் இவர்களை இறந்து விட்டதாக டிக்ளேர் பண்ணியிருக்கிறது, ஆனால் இவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதாக. இதற்கும் எந்த வகையான முறையான பதில்களும் இல்லை. அதே போல பிரேசில் சேர்ந்த ஒரு பெண் கிட்டத்தட்ட 10 பூத்துகளில் 22 முறை ஓட்டு போட்டிருப்பதாக ஒரு செய்தி. அது அந்த என்னென்ன பெயர் என்றால் விம்லா, சரஸ்வதி, ஸ்வீட்டி, தர்ஷனா, சத்யதேவி போன்ற பல பெயர்களில் கிட்டத்தட்ட 22 ஓட்டுக்களை அந்த பெண் போட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பெண் இதுவரை இந்தியாவிற்கு வந்ததில்லை. அப்போ இதை யார் செய்வது, இந்த ஊழலை யார் செய்தது, இதையெல்லாம் கேட்டால் இதற்கு எந்த வகையான பதிலும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கு. அதே போல பீகாரில் கிட்டத்தட்ட 50 லட்சம் வாக்காளருக்கும் அதிகமாக, 65 லட்சம் என்றும் சொல்லப்படுகிறது, தோராயமாக 50 லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏழை எளிய மக்கள், படிப்பறிவற்றவர்கள், பிற்படுத்த வகுப்புக்காரர்கள், இப்படி பலர்களுடைய ஓட்டுக்களை இல்லாமலாக்கி இவர்களை நடுத்தருவில் நிறுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சதி வேலையை செய்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அச்சம் நமக்கு ஏற்படுகிறது. எல்லோரும் அந்த அச்சத்திலே தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் செய்ய வேண்டிய விஷயம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த எனுமரேஷன் ஃபார்ம், அந்த ஃபார்மை நாம் முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டும். பூர்த்தி செய்வதற்கு ஒவ்வொரு மஹல்லாவிலும் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள், இளைஞர்கள் முன்வந்து, ஜமாத்துகள் முன்வந்து அந்த ஃபார்ம்களை ஃபில் பண்ணுவதற்குரிய முயற்சிகளை மேற்கொண்டு தகுதியுள்ள எந்த ஒரு வாக்காளருடைய பெயரும் விடுபட்டு போகாமல் நாம் நம்முடைய வாக்குரிமையை காக்க முயற்சிக்க வேண்டும்.